Taste the Daily. கடலூரில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் மஞ்சக்குப்பத்தில் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் கழக கொடியேற்றி புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல் குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாலாஜி நகரில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பகுதி துணை செயலாளர் அருண் தலைமையில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு இதில் பங்கேற்று இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தீபாவளி பரிசுகளும் வழங்கப்பட்டன. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தென்காசி மற்றும் சுரண்டை பகுதியில் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோமரம் பகுதியில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அதிமுகவின் கழக கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். மேலும் சுரண்டை பகுதியில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் அதிமுக 54வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உப்பளம் தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் அதிமுக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில கழக துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில இணைச் செயலாளர் வீரம்மாள், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கழக தொண்டர்கள் மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கருக்குப்பேட்டை பகுதியில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் பங்கேற்ற இந்நிகழ்வு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான S. ராமச்சந்திரன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை நகர செயலாளர் செல்வம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையம் எதிரில் அமைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் கழக மகளிர் அணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி முன்னிலையில் மலர் தூவி மரியாதை செலுத்தி மக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் MLAக்கள் டாக்டர் முத்தையா, சதன் பிரபாகர், மாவட்ட இணை செயலாளர் பாதுஷா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சேலம் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் அண்ணா பூங்கா பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா மணி மண்டபத்தில் உள்ள சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் தலைமையில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாச்சலம், மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொருளாளர் வெங்கடாச்சலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சூரப்பள்ளம் பகுதியில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஸ்ரீரங்கம் அடுத்த சோமரசம்பேட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மணிகண்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெய்வேலியில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா என்எல்சி நகரத்தில் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து என்எல்சி அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் கழக கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வுகளில் மாவட்ட நகர கழக நிர்வாகிகள், என்எல்சி அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி ராணிப்பேட்டை மாவட்ட கழக அலுவலகத்தில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் நகர கழக செயலாளர் கே.பி. சந்தோஷம் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கழக அமைப்பு செயலாளர் வி. மருதராஜ் தலைமையில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சி.எஸ். ராஜமோகன் முன்னிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜசேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாபெரும் மக்கள் இயக்கமான அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கோவையில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் அமைச்சர் சே.ம. வேலுசாமி தலைமையில் அவிநாசி சாலையில் அமைந்துள்ள முப்பெரும் தலைவர்களான பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து கழக தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் முன்னாள் அமைச்சர் சே.ம. வேலுசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி ஆகியோர் கழக கொடியை ஏற்றினர். மேலும் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, பேரறிஞர் அண்ணா மற்றும் பெரியாரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவி செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் ஏற்பாட்டில் மாவட்ட இணைச் செயலாளர் ஜீவானந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் கழக கொடியையும் ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர்.